ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே மீதம் இருந்த சப்பாத்தி மாவு வச்சு நாங்கள் வெங்காய சமோசா செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் என்னென்னா, நம்ம மைதா மாவு இது மாதிரி செய்கிற டேஸ்ட் இல்லை. ஆனாலும் இது நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு. எப்படி சப்பாத்தியோட சாப்பிட்டும் சரி, பூரி சுட்டா எப்படி இருக்குமோ புஸ் புஸ்ன்னு அப்படியும் சரி, உள்ளே அந்த வெங்காயம்லாம் வெந்து நல்லாவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது சூப்பர். ஒருவேளை நீங்கள் நைட்டு சப்பாத்தி செஞ்சு மீதி மாவு ரெண்டு மாவுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி கூட சமோசா செஞ்சு சாப்பிட்லாம். இது நான் மட்டும் செய்யலை, நானும் சித்தார்த்தும் சேர்ந்து தான் செஞ்சோம். அம்மா தானே சித்தார்த்து? எப்படி இருந்துச்சு சமோசா? செம்ம டேஸ்ட்டு. ஆமாம், பார்த்தீங்களா, சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், செம்ம சூடு. வெங்காயம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இது எதுவுமே போடல, ஆனியன் மட்டும்தான், மிளகாப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இனிமேல் செஞ்சு